வெல்கம் பேக் டு VRT Commentary Rockstars. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Sunday Special Memes Reaction Part 18. Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊。Uchiha Itachi. Uzumaki Naruto. Uchiha Madara. Nothing ever goes as planned in this accursed world. ஒன்னும் பெருசா இல்லடா, நாம தப்பு பண்ணிட்டோம். நம்ம தங்கச்சி பின்னாடி போயிருக்கணும். அது கண்ணு மாதிரி, அது பண்ணு மாதிரி. போன வாட்டி மங்களகரமா ஹினாட்டாவை வச்சு ஆரம்பிச்சோம். இந்த வாட்டி மங்களகரமா ஹினாட்டாவோட தங்கச்சி வச்சு பண்ணுவோம். அதாவது ஹனாபியை வச்சு தொடங்குவோம். ஓகே ரைட்டா? ரைட்டு. உங்க கண்ணை 25% மூடுங்க. இப்போ உங்க கண்ணுக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுதோ மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஓகே, இப்ப நான் இதுக்கு என்ன சொல்றது தெரியல, என்ன சொல்றதுன்னு. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஆணும் பெண்ணும் சமந்தான்னு. நருட்டோ வந்து அதை ரொம்ப நம்பி இருக்கான் போல. ஹினாட்டா அவனுக்கு பண்ணதான் திரும்ப நருட்டோ ஹினாட்டாவே பண்ணிட்டான். ஆணும் பெண்ணும் எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவங்க இல்ல, ரெண்டு பேருமே சமந்தா என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த வீடியோல அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் வேற மாதிரி காட்டிட்டாங்கப்பா. பொண்ணுங்களா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணுக்கு அண்ணன் இருந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு அவளோட ஃப்ரெண்டோட அண்ணனை பிடிச்சிருக்குன்னா ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிப்பாங்க, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனா பசங்க அந்த மாதிரி கிடையாது. ஒரு பையனுக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவன் ஃப்ரெண்டு வந்து அவன் தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொன்னா அது சண்டையில தான் முடியும். பொண்ணுங்கன்னா அப்படி, பசங்கன்னா இப்படி. ஆக மொத்தம் நானும் இந்த மீம்ஸ் என்ன சொல்ல வரோம்னா, ஃப்ரெண்டோட தங்கச்சி அண்ணனை அக்காவை தம்பியை யாரையும் பார்க்காதீங்க. பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் பின்னாடி பட்டாக்ஸ் அடி விழும். நான் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்தை எப்படி என் ஸ்டைல உங்ககிட்ட ஈஸியா சொல்லிட்டேன் பாத்தீங்களா? இதுக்காகவாது ஒரு லைக் போடுங்கடா ப்ளீஸ். முடியல 1000 பேர் வீடியோ பாக்குறீங்கன்னா அதுல வெறும் 300 பேர் தான் லைக் பண்றீங்க. மிச்சம் இருக்கிற 700 பேர் எங்கடா போறீங்க? சோ ப்ளீஸ் இனிமே எந்த வீடியோ போட்டாலும் முதல்ல லைக் போடுங்க. சரி ஓகே, போடுவீங்க நம்புறேன். போடுவீங்களா? Si pega los dientes como abuelita, mamaita que está tan rica. Si pega los dientes como abuelita. வலிய வெங்கடி பீட்டு திரிக்கல. நான் உங்ககிட்ட ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? நான் ஸ்டார்டிங்ல ஒரு போனை வாங்கி இன்ஸ்டாவை டவுன்லோட் பண்ணி அதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாஸ்வேர்ட் எல்லாமே செக்யூரா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரீல தொட்டா அட போடாங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து பொம்பளை புள்ளையா எனக்கு ரீல்ஸ்ல வந்துச்சுங்க. எனக்கு முதல்ல முக்கியமா எனக்கு யாரோட வீடியோ தான் ரொம்ப வரும், இந்த அம்மலா சாஜி, அதுக்கப்புறம் கல்யாணி. கல்யாணி என்ன சூப்பரா இருப்பா. ரெண்டு பேருமே கேரளா குட்டி தான், ஆனா ரெண்டு பேருமே வேற லெவல். இல்ல தெரியாம சொல்லிட்டேன், கல்யாணி தான் வேற லெவல். லட்சணமா அழகா செம்மையா இருப்பா. எனக்கு அவன் மேல ஒரு கிரஷ் கூட வச்சுக்கோங்களேன். இப்படி எல்லாம் எனக்கு அதிகமா பொம்பளை புள்ள ரீல்ஸா வந்துச்சு. ஆனா நான் நருட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் நருட்டோ ரீல்ஸ் ஒண்ணு வந்துச்சு இன்ஸ்டால. அந்த ரீலுக்கு ஒரு லைக் தான் போட்டேன், அதுக்கப்புறம் ஃபுல்லா நருட்டோ ரீல்ஸ் தான். அததான் இந்த வீடியோல சொல்ல வராங்க போல. உண்மையான நருட்டோ உலகத்துல இப்படி, அதாவது நருட்டோ பார்த்தா ஹினாட்டா வந்து வைக்கப்படுவாள் அது. ஆனா வேற ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல பார்த்தா ஹினாட்டா இப்படி, அதாவது பயப்படாம ஒரு பயங்கரமான ரெக்கார்ட் கேர்ள் அப்படின்னு நருட்டோ எல்லாம் பயமுடுத்துவா. எப்படி இருக்கா? அட பாவீங்களா, முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹினாட்டான்னு போட்டீங்க, அதுக்கப்புறம் டெமரின்னு போட்டீங்க, அதுக்கப்புறம் திடீர்னு சாக்குரான்னு போட்டீங்க, இப்போ என்னன்னா காகுயாவை போடுறீங்கன்னு யாரா போட போறீங்க? யார போட போறீங்களா? ஐயோ டபுள் மீனிங்ல வருதே. அட பாவீங்களா, 4th கிரேட் நிஞ்சாவில் மடராவோட என்ட்ரியை கொடுக்க சொன்னா மடராவோட கான்செப்டை கொடுத்துட்டீங்களடா. எப்பறம் இந்த மாதிரி கிட்டாரை கையில வச்சுக்கிட்டு அந்த கிட்டார்ல கையாட்டலாம் எப்பறம் எடிட் பண்றீங்க? அதுவும் அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி பக்காவா இல்ல இருக்கு. உண்மையிலே மடரா பாடுற மாதிரி தான் இருக்கு. இந்த வீடியோ பண்ணவருக்கு சூப்பர் ப்ரோ, செம்ம எடிட்டர் ப்ரோ. நீங்க கன்ஃபார்மா உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. டாமஞ்செரிலாம் நருட்டோ பார்க்க ஆரம்பிச்சிருச்சா? உடம்புல இருக்கிற செல் ஒன்னும் நான் தனி ஆளு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் சேர்ந்து நீ ஒரு ஆள் தானே.
அப்படிதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணுதான். நீங்க இதெல்லாம் உஷார் பண்றதுக்காக தானே சொல்றீங்க? டெஞ்சியை உஷார் பண்றதுக்கு காகுயா என்னென்ன சொல்றா பாருங்களேன். ஆனா ஒரு சில பேருக்கு இந்த டெஞ்சினா யாருன்னே தெரியாது. இவர் சொல்ல போனா யாருன்னா சேஜா சிக்ஸ் பேத், அதாவது ஹகர மோட்சுசுகியோட அப்பா. இன்னும் சொல்ல போனோம்னா காகுயாவோட புருஷன். உனக்கு காதல் கல்யாணம் கேட்கிறான். இதோ தேவுடா தேவுடா சோலோ சாங் தான் உனக்கு. அது என்னன்னு தெரியல, என் லைஃபும் ஒபிட்டோட லைஃபும் ஒரே மாதிரி இருக்குப்பா. இவன் என்ன பாவம் பண்ணான்னு இவனுக்குலாம் லவ் இல்ல, எதுவுமே இல்ல, ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இவனுக்குலாம் இல்லப்பா. அதே மாதிரி அதே சிச்சுவேஷன் தான் எனக்கும். எங்க 2 பேருக்கும் சிச்சுவேஷன் ஒரே மாதிரி இருக்குன்றதால நான் வர வர ஒபிட்டோட ஃபேன் ஆயிட்டு இருக்கேன். உங்கள யாருக்காவது ஒபிட்டோட சிச்சுவேஷன் இருக்கா? ஒருவேளை ஒபிட்டோட சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஒபிட்டோ சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி காப்பாத்தினா, எப்படி செஞ்ச, எப்படி போனா, எப்படி சோறு ஊட்டினா, இவனை கஞ்சி கரைச்சு மிக்சில ஊத்து நெஞ்சில ஊத்தினா. நானு தூத்துக்குடி கோயம்பேட்டுல இருந்து வாங்கிட்டு போய் அதை மிக்சில அடிச்சு ஊத்துன அவனுக்கு என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தின. இவனை உசுரை கொடுத்து உன காப்பாத்தின மேடம். உங்க அக்கா நீ சத்திவேலு 3 பேர் என்ன சேர்ந்து டைல்ஸ் அடிக்கல, இப்படியே புடிச்சு வச்சு இப்படி 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 குத்துனியா? உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. இது லாரன்ஸ் செட் ஆகுதோ இல்லையா, ஜிரேயாக்கு கன்ஃபார்மா செட் ஆகும். இந்த டயலாக் வந்து ஜிரேயாக்காகவே எழுதின மாதிரி இருக்கு. ஏன்னா இதுல சொல்ற அத்தனையும் உண்மை. நானே பெரிய நடிகன், என்கிட்ட நடிச்சு காட்டிய உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? பெருமாள் சத்தியமா அந்த 5 கொலையும் எந்த தப்பு பண்ணதே நான் தான். வெளியில போக விடுங்க, வெளியே போக விடுறா. பின்றியடா. எம்ஜிஆரை பாத்திருக்கேன், சிவாஜியை பாத்திருக்கேன், ரஜினியை பாத்திருக்கேன், கமலை பாத்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. இது தெரியாத விஷயமா? ஒபிட்டோ தான் உலகநாயகன் கமலஹாசனை மிஞ்சிடுவானே. பேசாம நானும் ஒபிட்டோ கிட்ட தான் நடிப்பை கத்துக்கிட்டு போயிட்டு படத்துல நடிக்க போறேன். இந்த வீடியோக்காக சொல்லணுங்க, சத்தியமா எனக்கு படத்துல நடிக்கணும்னு ஒரு ஆசை. ஆனா அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. நடக்காதான் நினைக்கிறேன். நடந்தா நல்லா இருக்கும், பாப்போம். எக்காரணத்தை கொண்டு உள்ளகரவனோட கண்ணை மட்டும் பார்க்க கூடாது. நோ ஐ கான்டாக்ட். கான்டாக்ட் பண்ணா என்ன ஆகும்? அப்புறம் சொந்த கால கான்டாக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். 3 வாரா. எப்பா அந்த எபிசோட்ல கூட கக்காசி இப்படிதான் சொல்லுவாரு. ஆனா இதுல கொஞ்சம் காமெடியா இருக்கு. ஆனா அதுல கொஞ்சம் உண்மையிலே சீரியஸா சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே இப்படி இதான் சொல்ல வருவாங்க. அவங்க கண்ணை இட்டாச்சியோட கண்ணை மட்டும் கூட பார்க்கவே கூடாதுன்னு. அப்படி எவனா இட்டாச்சி கண்ணை பார்த்தான் சேர்த்தான். கண்ணு முன்னாடி நின்னுட்டு இந்த நருட்டோ இப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்கான். இத பார்த்து எப்படி பயப்படாம இருக்கிறது? ஹே, கவலைப்படாத நருட்டோ, நம்ம கலக்க போறோம். என் பேரு நாருட்டோ உசுமாக்கி. ஐயோ கொல்றானே, முடியல. அது காப்பாத்துக்கிறாடே, காப்பாத்துக்க. கடைசியா நருட்டோ சாஸ்கியாவை பாத்தீங்களா இல்லையா? நருட்டோ அப்படி எப்படி கத்துறானுங்க பாருங்க. ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பங்கமா இருந்துச்சு. அதுவும் சாக்குரோட ரியாக்ஷனை பாத்தீங்களா இல்லையா? அந்த பொண்ணை கைய பிடிச்சி இழுத்தியா? என்ன கைய பிடிச்சி இழுத்தியா? பொண்ணை கைய பிடிச்சி இழுத்தியாப்பா? என்ன கைய பிடிச்சி இழுத்தியாப்பா? கைய பிடிச்சி இழுத்தியாடா? என்ன கைய பிடிச்சி இழுத்தியாடா? நன்னா இருந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டியே. என்ன அப்படி பண்ணிட்டியே? திரும்ப திரும்ப பேசுற. என்ன திரும்ப திரும்ப பேசுற? திரும்ப திரும்ப பேசுற. என்ன திரும்ப திரும்ப பேசுற? திரும்ப திரும்ப பேசுற நீ. திரும்ப திரும்ப பேசுற நீ. திரும்ப திரும்ப பேசுற நீ. திரும்ப திரும்ப பேசுற நீ. திரும்ப திரும்ப மனுஷன் இப்படி பண்ணிட்டியே. என்ன அப்படி பண்ணிட்டியே? இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சொல்ல போனா வேற மாதிரி தானே இருக்கும். ஆனா இதுல கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் மாத்திருக்காங்க. ஆனா கரெக்டா இருக்கு வாய்ஸ். நீங்க ஓகேன்னு சொன்னாதான் நான் கல்யாணம் பண்ணிப்போம். அப்ப நான் சாவர வரைக்கும் பொண்ணு கல்யாணம் நடக்குதுடா. காதன் வந்து கத்தினுங்கிற கொசு மாதிரி சொன்னதே சொல்லு.
அந்த மனுஷன் வந்து அவளை பேசுறாரு, உன் பொண்ணு சப்போர்ட் இல்ல பேசுவாரு. புள்ள என்ன பண்றான்னு தெரிஞ்சு வச்சுக்கிறல, உன் பொண்ணு 8 வருஷமா மாடி மாடி என்ன பண்றான்னு போய் கேளு, சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணி கொடு. அட பாவிங்களா, அது கால கொடுமையா இருக்கு. பொருட்டோ போட்டு நருட்டோ அடிக்கிறான். இதுல கவாக்கி வந்து ஹீமாவாரிய பொண்ணு வேற கேக்குறான். ஆனா கவாக்கி வந்து ஹீமாவாரிய பொண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க 2 பேரும் சொல்ல போனா ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி தான். 2 பேருமே அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழங்குவாங்க. அதாவது பழகுவாங்க, வளரனே. ஆனா இதுல என்னமோ 2 பேரும் லவ் பண்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரெடி பண்ணவர் வந்து பொருட்டோவை பார்க்கலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, பை பாய். மறக்காம லைக் போட்டுங்களா டேய். டேய் மச்சான், சொல்றா, நான் செத்துட்டேன், என் சாவுக்கு பேனர் அடிக்கிறடா. நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன லவடிக்க பால் திருட்டு பையன்டா நீ ஒரு திருடன்.